உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஞாலம் போற்றும் ஞான யோகி, தடைகளை தகர்க்கும் வீர பராக்கிரமம், தாரதமியமின்றி வழங்கும் தானமழை, திசைகள் வணங்கும் தீர்க்கதரிசி, தீயவைகளை தீர்க்கும் தீரம், தூய மனம் கொண்ட தாய்மை, தெய்வீகம் திகழும் திருமுகம், தேவதைகள் தொழும் தெய்வாம்சம், தைரியம் தலை தாழ்த்தும் கம்பீரம், தொட்டவை அனைத்தும் துலங்கும் திருக்கரம், தோன்றி புகழோடு தோன்றிய பெருந்தகை, நடுநிலையுடன் செங்கோல் செலுத்தும் சக்கரவர்த்தி, நாவன்மையில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா முதல்வர், நிறைகுணம் பொதிந்த நீதி நெறியாளர், நீங்காத இதயங்களில் நிறைந்திருக்கும் மாசிலா முழுமதி, நுண்மான் நுழைப்புலம் மிக்க கூறுமதி, நூலோர் வியக்கும் நூல் அறிவு, நெறிமுறை தவறா நேர்மை, நேர்த்திமிகு ஆளுமை, நைச்சியம் கண்டறியும் நிதானம், நொடிகளை விஞ்சி செயலாற்றும் வேகம், நோக்கத்தை நிறைவேற்றும் மனத்திற்பம், பவித்திரமான அன்புடை உள்ளம், பாண்டித்யமிக்க பன்மொழி புலமை, பிரதிபலன் எதிர்பாரா சேவை செம்மல், பீடு நடை பயிலும் புரட்சி தலைவி, புதிய சாதனைகள் படைக்கும் பிரம்ம அம்சம், பூக்களின் மென்மையை விஞ்சும் மனம், பெரும் தடைகளை தாண்டிய காட்டாறு, பேராற்றல் மிக்க புரட்சி கனல், பைந்தமிழ்த்தாயின் தவப்புதல்வி, பொற்றாமரை திருமகளின் பரிமாணம், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தலைவி, மகாத்மியம் நிறைந்த மகோன்னதம், மாயாவாதம் மறிந்த மாமேதை, மின்னலும் தோற்கும் சக்தி வடிவம், மீனவர் துயர் துடைக்கும் மாதரசி, முக்காலும் உணர்ந்த தவமுனி, மூத்தோர் முதியோர் போற்றும் அறிஞர், மெய்வழி ஒழுகும் மெய்ஞானி, மேன்மை பொருந்திய மேதமை, மையமாய் விளங்கும் மகிமை, மொழியியலின் மூலம் கற்ற வித்தகர், மோன நிலையறிந்த மாதவசி, யஞ்ஞம் வளர்க்கும் பக்த சிரேஷ்டர், யாதுமறிந்த பொன்மன தலைவி, யுகம் போற்றும் சாதனை சிகரம், யூகங்கள் தகர்த்து வெற்றி சமைக்கும் சமர்த்தர், யோகியாய் வாழும் எளிமை என அத்தனையும் மொத்தமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளது குறித்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட்டு குடிநீர் திட்டங்கள், குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டம், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு, LED தெருவிளக்குகள், அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்த விவரங்களையும், சென்னை மாநகராட்சி எல்லையில் 108.43 கிலோமீட்டர் நீள பேருந்து தடச்சாலைகள் மற்றும் 683.02 கிலோமீட்டர் நீள உட்புற சாலைகள் மேம்பாட்டு பணிகளை துவக்கி வைத்து 260 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படவுள்ள ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்ட பணிகள் மற்றும் 15 மண்டலங்களில் 400 பேருந்து பயணிகள் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய தகவல்களையும், பெல்ஜியம் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற உலகளவிலான 18வது பிளமிஸ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற வாழ்வீச்சு வீராங்கனை செல்வி CA பவானி தேவியை பாராட்டி அவருக்கு ஊக்கத்தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தொகுப்பூதிய பணியாளர்கள், சத்துணவு திட்டம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியும் பஞ்சாயத்து உதவியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், தற்காலிக உதவியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு போனஸ், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் கூடுதல் விவரங்களை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் மட்டுமே போனஸ் பெற்று வந்த நிலையை மாற்றி முதலில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பொங்கல் திருநாளன்று கருணைத் தொகை வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவர் MGR என தெரிவித்துள்ளார். தமது தலைமையிலான தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரின் இன்றியமையா பணியினை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்கள் பணிகளை செம்மையாக செய்திட ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை அளித்து வருகிறது.
அந்த வகையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகை ஊதியம் அதாவது போனஸ் மற்றும் சிறப்பு மிகை ஊதியம் அதாவது சிறப்பு போனஸ் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பொங்கல் பரிசு ஆகியவற்றை வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 2014-15 நிதியாண்டிற்கு சி மற்றும் டி பிரிவை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்ச வரம்பிற்குட்பட்டு 30 நாட்கள் ஊதியத்திற்கு இணையான மிகை ஊதியம் வழங்கப்படும். ஏ மற்றும் பி பிரிவை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள், தொகுப்பூதியம் பெறும் பணியாளர்கள், சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு திட்ட பணியாளர்கள், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தில் பணிபுரியும் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் சிறப்பு காலமுறை ஊதிய விகிதத்தில் பணிபுரிந்து வரும் பஞ்சாயத்து உதவியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிக உதவியாளர்கள், தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் ஒரு பகுதி தினக்கூலிகளாக பணியாற்றி பின்னர் நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்டவர்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மானிய குழு, அனைத்திந்திய தொழில்நுட்ப கல்வி குழு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆகியவற்றின் கீழ் சம்பள விகிதம் பெறுபவர்கள், அனைத்திந்திய பணி விதிமுறைகளின் கீழ் சம்பளம் பெறுபவர்கள் ஆகியோருக்கும் இந்த மிகை சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும். ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்களான தலையாரி மற்றும் கர்ணம் ஆகியோருக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனால் அரசுக்கு 326 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொகுப்பு ஊதிய பணியாளர்கள், சத்துணவு திட்டம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியும் பஞ்சாயத்து உதவியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், தற்காலிக உதவியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அரசு ஊழியர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்கள், தினக்கூலி பணியாளர்கள் என அனைவரும் உட்படுத்தி 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பயன்பெறத்தக்க வகையிலே இந்த பொங்கல் பரிசை அறிவித்துள்ளது. தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பிலே இனிய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் போனஸை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற பேரும் சொல்ல நெஞ்சார்ந்த கோடி நன்றியினை தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த பொங்கல் போனஸ் அறிவித்தது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆசிரியர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பொங்கலை முன்னிட்டு அரசு பணியாளர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்கியிருக்காங்க. போனஸ் வழங்கிய அம்மா அவங்களுக்கு சத்துணவு ஊழியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் போனஸை அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அம்மா அவர்களுடைய இந்த அறிவிப்பை கண்டு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். ஆசிரியர்கள், அரசூழியர்களுக்கும் எதிர்பார்க்காத பொங்கல் போனஸை அம்மா அவர்கள் தந்துள்ளார்கள். இந்த நேரத்தில் அனைத்து இந்திய ஆசிரியர் பணி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் எங்களுக்கு போனஸ் அறிவித்திருக்கிறார்கள். நன்றி, சந்தோஷமாக இருக்கிறது. எங்கள் குடும்பத்துடன் நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம். அனைத்து பணியாளர்களும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு 1 மாத சம்பளத்தை பொங்கல் போனஸாக அறிவித்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 18 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்கள், சாலை பொறியாளர் 10,000 குடும்பங்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும்.
முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் வேலூர் மாவட்டத்தில் 1295 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் கூட்டு குடிநீர் திட்டங்கள், குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். நகர்ப்புறங்களில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப குடிமைப் பணிகளை நிறைவேற்றி கொடுப்பது, அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வசதிகளை வழங்குவது உள்ளாட்சி அமைப்புகளின் தலையாய கடமையாகும். இத்தகைய பணிகளை மேற்கொள்ளும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும், பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும், கழிவு நீரை அகற்றிடவும், பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் காவிரி ஆற்றினை நீராதாரமாக கொண்டு வேலூர் மாவட்டம், வேலூர் மாநகராட்சி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், பேர்ணாம்பட்டு, குடியாத்தம், மேல்விசாரம், ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை மற்றும் அரக்கோணம் ஆகிய 11 நகராட்சிகள், நாட்ராம்பள்ளி, உதயேந்திரம், ஆலங்காயம், ஒடுக்கத்தூர், பள்ளிகொண்டா ஆகிய 5 பேரூராட்சிகள் மற்றும் 944 வழியோர ஊரக குடியிருப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 1295 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொளி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார். மேலும் மதுரை மாவட்டம் மேலூர், அவனியாபுரம், திருமங்கலம் ஆகிய நகராட்சிகள், திருநகர், விளாங்குடி, பரவை, வெள்ளாளப்பட்டி, அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய பேரூராட்சிகள், 8 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 1430 ஊரக குடியிருப்புகள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பேரூராட்சி ஆகியவை பயன்பெறும் வகையில் 784 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சேலம் மாவட்டம் எடப்பாடி, கொங்கனாபுரம் மற்றும் மகுடஞ்சாவடி ஆகிய ஒன்றியங்களைச் சார்ந்த 327 ஊரக குடியிருப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 46 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ஈரோடு மாவட்டம், ஈரோடு ஒன்றியம், மேட்டு நாசுவம்பாளையம் மற்றும் 5 ஊராட்சிகளில் உள்ள 93 ஊரக குடியிருப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 841 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 3 கூட்டு குடிநீர் திட்டங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை பேரூராட்சி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சி, மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு பேரூராட்சிகளில் 28 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் ஒரத்தநாடு, திருவையாறு, குறும்பலூர், பூலாம்பாடி ஆகிய பேரூராட்சிகளில் 5 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் தமிழ்நாடு 3வது நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சேலம் மாநகராட்சியில் 182 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 1ஆம் பகுதி தனி குடிநீர் வழங்கல் திட்டம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். பாதாள சாக்கடை திட்டம், LED தெரு விளக்குகள், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் வெள்ள தடுப்பு சுவர், மீன் அங்காடி, உயரி எரிவாயு கூடங்கள், சுகாதார பணியாளர்களுக்கான குடியிருப்புகள், அலுவலக கட்டடங்கள், சுகாதார வளாகங்கள், யாத்ரீகர்கள் தங்கும் அறை, நவீன இறைச்சி கூடம், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி எல்லையில் 643 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ள 108 கிலோமீட்டர் நீள பேருந்து சாலைகள், 683 கிலோமீட்டர் நீள உட்புற சாலைகள் மேம்பாட்டு பணிகளையும் தொடங்கி வைத்ததோடு சென்னை மாநகராட்சி சார்பில் 1142 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் பேருந்து பயணிகள் நிழற்குடைகள் அமைப்பதற்கான திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வின் கூடுதல் விவரங்களை விரிவாக காணலாம். தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ஆகிய பேரூராட்சிகளில் 32 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டங்கள், வேலூர் மாநகராட்சியில் 40 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளின் மின் கட்டணத்தை 40% குறைக்கும் நோக்கில் திருச்சிராப்பள்ளி, மதுரை மாநகர விரிவாக்க பகுதி, ஈரோடு, திருப்பூர், வேலூர், சேலம் ஆகிய மாநகராட்சிகள் மற்றும்
திருப்பூர் நகராட்சி நிர்வாக மண்டலத்திற்கு உட்பட்ட 15 நகராட்சிகளில் தற்போது பயன்பாட்டில் உள்ள 40 வாட்ஸ் குழல் தெருவிளக்குகளுக்கு மாற்றாக 52 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள 1,11,675 LED தெருவிளக்குகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் 4 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம், பல்லவபுரம் மற்றும் தாம்பரம் நகராட்சி வேங்கடமங்கலத்தில் 44 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திடக்கழிவு மேலாண்மை திட்டம், மதுரை மாநகராட்சி மண்டலம் 2 மற்றும் 3, ஓசூர், மறைமலை நகர், ஆற்காடு, பவானி, தருமபுரி ஆகிய நகராட்சிகளில் 17 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள், திசையன்விளை, சாம்பவர், வடகரை பேரூராட்சிகளில் 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள், ஈரோடு மாநகராட்சி பெரிய சடையம்பாளையம் குட்டையில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் வெள்ள தடுப்புச் சுவர், சேலம் மாநகராட்சியில் 2 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மாநகராட்சி பள்ளி மற்றும் மணியனூரில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மீன் அங்காடி, பள்ளிப்பாளையம், மேட்டூர், திருச்செங்கோடு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய நகராட்சிகளில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயரி எரிவாயு கூடங்கள், காரைக்குடி நகராட்சியில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுகாதார பணியாளர்களுக்கான குடியிருப்புகள், முசிறி, கள்ளக்குடி மற்றும் சுவாமிமலை ஆகிய பேரூராட்சிகளில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுகாதார வளாகங்கள், தினமும் 200 பக்தர்கள் தங்கி பயன்பெறும் வகையில் சோளிங்கர் பேரூராட்சியில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள யாத்ரீகர்கள் தங்குமறை, பணப்பாக்கம் பேரூராட்சியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன இறைச்சி கூடம், பள்ளிப்பட்டு, இழுப்பூர், பொன்னமராவதி ஆகிய பேரூராட்சிகளில் 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையங்கள் என மொத்தம் 2559 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டங்கள், குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டம், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு, LED தெருவிளக்குகள், அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி எல்லையில் 643 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ள 108.43 கிலோமீட்டர் நீள பேருந்து தடசாலைகள் மற்றும் 683.02 கிலோமீட்டர் நீள உட்புற சாலைகள் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் 1093 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 260 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்ட பணிகள் மற்றும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 400 பேருந்து பயணிகள் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட்டு குடிநீர் திட்டங்கள், குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டம், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு, LED தெருவிளக்குகள், அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தமைக்காகவும் சென்னை மாநகராட்சி எல்லையில் 108.43 கிலோமீட்டர் நீள பேருந்து தடச்சாலைகள் மற்றும் 683.02 கிலோமீட்டர் நீள உட்புற சாலைகள் மேம்பாட்டு பணிகளை துவக்கி வைத்தமைக்காகவும் சென்னை மாநகராட்சியின் சார்பில் 260 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படவுள்ள ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்ட பணிகள் மற்றும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களில் 400 பேருந்து பயணிகள் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியமைக்காகவும் அலுவலர்கள், பொதுமக்கள் தங்களின் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். அம்மா ஏற்படுத்தின இந்த வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் போட்டதால் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் 24 மணி நேரமும் எங்கள் வீட்டில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தண்ணி திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அம்மா குடிநீர் திட்டம் வந்த உடனே எங்களுக்கு தண்ணி பஞ்சம் தீர்ந்தது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தண்ணி தினமும் 2 வேளை வருது, நல்ல வசதியாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. கூட்டு குடிநீர் திட்டம் வந்ததுனால வீட்டுக்கிட்டவே 24 மணி நேரமும் தண்ணி வந்துன்னு இருக்குது. அம்மாவுக்கு வணக்கம். இப்போ கூட்டு குடிநீர் திட்டம் வந்ததுனால எங்களுக்கு சிரமம் இல்லாமல் வீட்டுக்கு தண்ணி வந்து சேருது. அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இப்போ தண்ணி டெய்லி வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் வந்ததுனால எங்கள் தெருவு சுத்தமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. கொசு தொல்லை இல்லை, சுகாதாரமாக இருக்குது. இதை செய்து கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. இந்த பாதாள சாக்கடை போடுறதுக்கு முன்னே ரொம்ப தெருங்கெல்லாம் அசுத்தமாக இருந்தது. இப்போ போட்டதுனால தெருவும் சுத்தமாக இருக்குது, வீடும் சுத்தமாக இருக்குது, கொசு தொல்லை இல்லாத இருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பாதாள சாக்கடை வந்த பிறகு இப்போ தெரு சுத்தமாக இருக்குது.
டெங்கு மலேரியா காய்ச்சலாம் வராமல் இருக்கு. இது செய்து கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பாதாள சாக்கடையினால எந்த அசுத்தமும் எதுவும் மேலே வரல, பாதாள சாக்கடையில் போயிடுது, எந்த பிரச்சனையும் இல்லை, கொசு கிசு எந்த தொல்லையும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக நல்லா இருக்கிறோம். இது செய்து கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை பொதுமக்கள் நலன் கருதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருச்செந்தூர் திருக்கோயில் நகரங்கிறதுனால பொதுமக்களும் வெளியூர்லேருந்து வரும் பக்தர்களுக்கும் இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து மிக 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 பயனுள்ளதாக இருக்குங்கிறத திருச்செந்தூர் பகுதி வாழ் மக்களின் சார்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பெல்ஜியம் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற உலக அளவிலான 18வது ஃபிளமிஷ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற வாழ்வீச்சு வீராங்கனை செல்வி CA பவானி தேவியை பாராட்டி அவருக்கு ஊக்கத்தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்வின் கூடுதல் விவரங்களை அறியலாம். அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூட ஏதுவாக தமிழகத்தைச் சேர்ந்த திறமைமிக்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உயரிய பயிற்சி அளித்தல், உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மையங்கள் அமைத்தல், சிறந்த விளையாட்டு வீரர்கள் மேலும் பல சாதனைகள் புரிய உதவித்தொகை வழங்குதல், சர்வதேச போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வாழ்வீச்சு வீராங்கனை செல்வி CA பவானி தேவி கடந்த 2014ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆசிய வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கமும், 2015ஆம் ஆண்டு மங்கோலியாவில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளார். இது மட்டுமின்றி காமன்வெல்த் ஜூனியர் வாழ்வீச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களையும் வென்றுள்ளார். செல்வி CA பவானி தேவி 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெனிசுவேலா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டிகளில் கலந்து கொள்ள நிதி உதவி வழங்கிட வேண்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். பெல்ஜியம் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற உலக அளவிலான 18வது பிளெமிஷ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி செல்வி பவானி தேவியை பாராட்டி கடிதம் எழுதியதோடு தமிழக அரசின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன்படி பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான 18வது பிளெமிஷ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வாழ்வீச்சு வீராங்கனை செல்வி CA பவானி தேவிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் கடந்த 28ஆம் தேதி ஊக்கத்தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது செல்வி பவானி தேவியின் பெற்றோர் உடனிருந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அலுவலக கட்டடங்கள், துவக்கி வைக்கப்பட்ட பேருந்து தட சாலைகள், உட்புற சாலைகள் மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்ட மழைநீர் வடிகால் திட்ட பணிகள், பயணிகள் நிழற்குடைகள் குறித்த பல்வேறு தகவல்களையும், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் போனஸ் பற்றிய விவரங்களையும், பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான 18வது பிளெமிஷ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான ஊக்கத்தொகையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய நிகழ்வினையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.